உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் 9:22 நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. Hebrews 9:22 And according to the law almost all things are purified with blood, and without shedding of blood there is no remission. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. அந்த மரணத்தை மீட்கும்படியாய், மரணத்திலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாய் நமக்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மிருகங்களின் இரத்தத்தின் மூலமாய் ஆசாரிப்பு கூடாரத்திற்குள் சென்று எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மிருகங்களின் இரத்தத்தை அவர் தெளித்து எல்லாருக்காகவும் அவர் வேண்டுதல் செய்து எல்லாருடைய பாவங்களையும் அந்த இரத்தத்தின் மூலமாய் மன்னிப்பை பெற்று எல்லாரும் அங்கிருந்து செல்வது வழக்கமாயிருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அவர் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆயினார் என்று வேதம் சொல்கிறது. நமக்காய் இரத்தம் சிந்தும்படியாய் அவர் மாம்சமாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று வேதம் சொல்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நமக்கு அநேக விதமான நன்மைகளை செய்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை அது பெற்று தந்திருக்கிறது. உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகளாய் நாம் பிறந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களுக்காய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். இரண்டாவதாய், ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் இரத்தத்தினாலே நித்திய மீட்பை அவர் கொடுத்திருக்கின்றார். ஆம், உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்த மிகப்பெரிய வல்லமையான காரியம் நமக்கு நித்திய மீட்பு, redemption by the blood of the Lord Jesus Christ. மூன்றாவதாய், அவருடைய இரத்தம் உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். நான்காவதாய், இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் நீதிமான்களாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் கர்த்தருடைய இரத்தத்தினாலே பரிசுத்த பிள்ளைகளாகவும் நீதிமான்களாகவும் மாற்றப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவினுடைய இரத்தத்தினாலே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உண்டாயிருக்கின்றது. ஆமென். இயேசுவின் இரத்தமே இந்த நாள் வரைக்கும் நம் ஒவ்வொருவரையும் பத்திரமாய் பாதுகாத்து வருகின்றது. அவருடைய இரத்த கொட்டைக்குள்ள நாம் இருக்கின்ற போது, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வந்த போது சங்கார தூதன் அவர்களை அழிக்காதபடி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை அவர்கள் நிலைக்கால்களில் பூசின போது அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்களோ, அதே போல நீங்களும் நானும் இயேசுவின் இரத்த கொட்டைக்குள் இருப்பதினாலே உங்களுக்கும் எனக்கும் எந்த தீமையும் ஆபத்தும் வராமல் அவர் இரத்தம் பாதுகாத்து வருகிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் சுகம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினால் நமக்கு ஜெயம் உண்டாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் நித்திய உடன்படிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே அவருடைய இரத்தத்தை நினைத்து, நமக்காய் சிந்தப்பட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்திரிக்க போகின்றோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ராஜாவே. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி எங்களை ரட்சிப்பதற்காக உமக்கு நன்றி ராஜாவே. உம்முடைய இரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாய மாற்றினீங்களே, உமக்கு நன்றி அப்பா. பாளையத்திற்கு புறம்பாக இருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே உமக்கு சமீபமாய் எங்களை ஆண்டவரே அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுவீகாரத்தை கொடுத்தீங்களே, அதற்காக உமக்கு நன்றி ராஜாவே.
உம்முடைய ரத்தத்தின் மூலமாக எங்களை பரிசுத்தப்படுத்தினீங்களே உமக்கு நன்றி அப்பா. எங்களை நீதிமான்கள் ஆக்கினீங்களே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய ரத்தத்தின் மறைவிலே எங்களை பாதுகாத்து வருவதற்காக நன்றி. நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட அந்த தகுதியை கொடுத்தீங்களே உமக்கு நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். God bless you. Jesus loves you. Amen.